சில காரியத்தை ஆண்டவர் நம்முடைய கையில இருக்க பிடிக்கணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டார். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர் விசாரிக்கிறவரானபடினால் அவர்கிட்ட வச்சுட்டு நீங்க அதுக்கு பின்னாடியே போயிடக்கூடாது. அதுக்கு பின்னாடியே போயிடக்கூடாது. பாருங்க, சவுலுக்கும் ஆண்டவர் 40 years தான் தந்தாரு, தாவீதுக்கும் ஆண்டவர் 40 வருஷம் தான் தந்தாரு. உங்களுடைய வாழ்க்கையிலே சைன் பண்ண உயர்றதற்கு, வெற்றி அடைவதற்கு ஒரு டைமிங் வச்சிருக்காரு கர்த்தர், ஒரு பீரியட் கர்த்தர் வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறதே சொற்ப டைம் தான். அதுலயும் நீங்க சமுதாயத்தில் நிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்காரு. இந்த 40 வருஷத்தை தாவீது யூஸ் பண்ணதுக்கும் சவுல் யூஸ் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தாவீதுக்கும் எத்தனையோ எதிர்ப்பு இருந்துச்சு, சவுலுக்கும் எத்தனையோ எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா தாவீது தன்னுடைய எதிர்ப்பையே பார்த்துட்டு தன்னை எவன் யார் இப்படி பேசுறா, அவன் இப்படி பேசுறானா, இவன் இப்படி பேசுறானா, இவன் எனக்கு எதிரியா, அவன் இவனுக்கு எதிரியா, இவன் பிரச்சனை பண்றானா, இதை எதையுமே பார்க்கல. அவனுடைய ஒரே கான்செப்ட், எனக்கு கொடுத்திருக்கிற 40 yearsல நான் எவ்வளவு தூரம் ஓடணுமோ, எவ்வளவு தூரம் செய்யணுமோ நான் அதையே செய்வேன்னு ஓடினான். ஆனா இந்த சவுல் ஃபர்ஸ்ட் ராஜ்ய பாரத்தை ஆரம்பிச்ச உடனே தாவீதுன்ற ஒருத்தன் நிக்கிறான், எதேர்ச்சியா நின்னான், கோலியாத்தை ஜெயிக்கிறான். அங்க இருக்கிற லேடிஸ் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு பாடுறாங்க. இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு பின்னாடி சவுல் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, இவன் இருந்தான்னா நம்மளை மற்றவங்க மதிக்க மாட்டாங்க, இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவான், இவனை தீர்த்து கட்டிடணும், இவனை முடிச்சிடணும், இவன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அவன் பின்னாடியே போய் தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கிற 40 வருஷத்தை இழந்துட்டான். சிஸ்டர், பிரதர், தகப்பனாரே, என்னுடைய தாயாரே, 40 வருஷத்தை இழந்துட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டுரு, அது பின்னாடி நீ போகாத. தொலைஞ்சிருச்சு, நஷ்டமா, பரவாயில்ல விட்டுரு. கர்த்தர் எவ்வளவு தந்துட்டார்ல, அதுக்காக நீங்க சிக்காகணுமா? அதுக்காக நீங்க ஒண்ணும் இல்லாம போகணுமா? அதுக்கு பின்னாடி போகிற அந்த டைமை விட்டுட்டு கர்த்தரை தேடினீங்கன்னா அதை விட 10 மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவார் பிரதர். அதை விட 10 மடங்கு. ஒரு இடத்துல தானே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போச்சு, ஒரு இடத்துல தானே அப்படி போட்டாங்க. நீங்க அந்த இடத்துல சோர்ந்து போய் அந்த இடத்துலயே நான் நிக்கணும், அங்க பழி வாங்கணும், அங்க காரியத்தை செய்யணும்னு நினைச்சு அதன் பின்னாடியே போயிட்டு இருந்தா நீங்க எத்தனை நாள் போராடுவீங்க? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கான்சென்ட்ரேஷனை விட்டுரு. உனக்கு முன்னாடி கடல் மாதிரி இருக்குது, உங்களுக்கு முன்னாடி வாய்ப்பு கடல் மாதிரி இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படி வருவாங்க, அப்படி பிரச்சனை வரும். சிலர் இறங்கவே மாட்டாங்க, பாருங்களேன், இறங்கவே மாட்டாங்க. நான் மன்னிக்க மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் 1 2 பார்க்காம நான் விட மாட்டேன். காரணம் என்னன்னா ரோசம். அப்படியே ஹெட் வெயிட் மாதிரி, நான் எப்படி என்ன எப்படி அவன் இப்படி பண்ணலாம், என்ன எப்படி செய்யலாம், நான் யாருன்னு அவனுக்கு காமிக்க வேண்டாம், நான் யாருன்னு காமிக்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாருன்னு காமிக்கிறதுக்காகவா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாரு? நீங்க யாருன்னு காமிக்கிறதுக்காக ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தாரு? கிடையவே கிடையாது. தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, எதுக்கு பின்னாடி நான் போக கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கு பின்னாடி போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. சத்ரு ரொம்ப வஞ்சகம் உள்ளவன். பாருங்க, கிறிஸ்டோபர்னு ஒரு பையன் சர்ச்சில் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். கொயர்ல ஃபர்ஸ்ட் நிற்பான். ஐயா முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய காரியத்தை எல்லாம் பார்க்கறது, அவருக்கு தண்ணி ஊற்றி முதல் கொண்டு அவருடைய ஹெல்ப் அவ்வளோ பண்றான். அவ்வளோ நல்லா இருக்கான். ஐயா ஒரு மீட்டிங்காக கூப்பிடுறாங்க, பிரசங்கம் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க, ஒரு யூத் மீட்டிங். அப்போ இவன்கிட்ட சொல்றாரு, சரிப்பா நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துருங்க, நம்ம போய் 2 நாள் அங்கே தங்கிட்டு யூத் மீட்டிங்கை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். அந்த ஐயாட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் வாங்க, வாலிப பசங்களை கூட்டிட்டு வர வேண்டாம், எங்க சர்ச்சில் இருந்து வாலிப பிள்ளைங்க ஒரு சிலர் வர்றாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டேன். இந்த ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வார்த்தையை ஒன்னும் கூட மறைக்காம அப்படியே பசங்கள்ட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அந்த ஐயா ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அங்க நிறைய பிள்ளைங்க வர்றாங்களாமா, அதனால இவனும் 2 பேருக்கும் பயங்கரமான கோவம் வந்துச்சு. அப்படின்னா நாங்க என்ன பொம்பளை போய்க்கு நினைக்கிறீங்களா? நாங்க என்ன பொம்பளைங்களை பார்க்க அங்க வந்துடுறோமா? நீங்க சொல்ல வேண்டியதானே அவர்கிட்ட, எங்க பிள்ளைங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 பசங்களும் சண்டை போட்டு, எங்களை இவ்வளவு நம்பிக்கையா நீங்க பேசல, நாங்க இனி வர மாட்டோம், நான் இனி கொயர்ல நிக்க மாட்டேன், நான் இனி உங்களுக்கு எதுவுமே செய்யல, நான் பின்னாடி இருக்கிறேன், நான் வர்றேன், வந்துட்டு நான் பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பலிபீடத்துல இருந்து பின்னாடி போயிட்டாங்க, கொயர்ல இருந்து பின்னாடி போயிட்டாங்க. ஐயாவுக்கு உதவி செய்யற எல்லாத்த விட வெளியே போயிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. ஆனா திரும்பி எப்போ வந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 9 வருஷம் தாண்டி, 9 years, 9 வருஷம் தாண்டி அவனுடைய கல்யாணத்துக்கு ஐயா முன்னாடி வந்து நிக்கிறான். 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பலிபீடத்துல நின்னவன், உதவி செய்தவன், ஐயாவுக்கு துணையா நின்னவன், இப்ப 9 வருஷம் தாண்டி அவருடைய கல்யாணத்துக்கு அவன் முன்னாடி வந்து நிற்கும் போது அதே
அந்த ஐயா அவனை வந்து பார்த்து கேட்கிறாரு, நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கியாப்பா. அந்த கல்யாணத்தில் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை விட்டு நான் போனதுல இருந்து நான் நல்லா இல்லை. நான் மட்டும் இங்க இருந்திருந்தா, நான் மட்டும் உங்க பின்னாடி இருந்திருந்தா, இந்த ஒரு தேவையில்லாத ஒரு காரணத்தை காமிச்சு, ஒரு சின்ன ஈகோவை தட்டி விட்டு, ஒரு சின்ன பிரச்சனையை காரணம் காமிச்சு, அவ்வளோ பெரிய பலிபீடத்தை விட்டு அவனை பிரிச்சு பிசாசு 9 வருஷம் கொண்டு போயிருச்சுங்க. எல்லாத்தையுமே இழந்தான். பரிசுத்தத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், படிப்பை இழந்தான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இன்னும் என்ன பிரச்சனை? நீ வா, இன்னும் வா, உனக்கு இன்னும் நான் நேசிக்கிறேன், இன்னும் நீ ஊழியம் செய்யலாம். இல்லை இல்லை, நான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, நான் அன்னைக்கு இருந்த பரிசுத்தம் வேற. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லை, கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. ஃபாதர், பாஸ்டர் ஐயா, என்ன கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரியா. நான் வர முடியாது, இனி நான் வர முடியாது, இனி நான் வர முடியாது. அந்த கிறிஸ்டோபர் இன்னைக்கும் வெளியில நிற்கிறாரு சிஸ்டர், இன்னைக்கும் வெளியில. அதே மாதிரி இங்க நிறைய கிறிஸ்டோபர் உண்டு. அதே மாதிரி இங்க ஒரு சின்ன காரணத்திற்காக, ஒரு சின்ன விஷயத்துக்காக பிசாசுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? அவன் உலகத்தின் அதிபதி, அவன்கிட்ட இல்லாத ஒண்ணும் இல்ல. உலகத்துல இருக்கிற கோடீஸ்வரங்கள் 90% கோடீஸ்வரர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்ம சாட்சி சொல்றோம். ஆனா உலகத்துல இருக்கிற 90% கோடீஸ்வரர்கள் வந்து இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க கிடையாது பிரதர். கிறிஸ்தவர்கள் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, ஞானஸ்நானம் எடுத்தவங்க கிடையாது, புதுநன்மை எடுக்கிறவங்க கிடையாது, கிடையாது. யாரும் கிடையாது. யார் தெரியுமா? அவங்க முழுக்க முழுக்க டைரக்டா சத்துருவோட கூட இருக்கிறவங்க தான். ஏன்னா அவன் உலகத்தின் அதிபதி, அவன் எல்லாத்தையும் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா அவனால சகிக்க முடியாத ஒண்ணு என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் என்ன வேணாலும் தந்துருவான். ஆனா ஆண்டவரோட இருக்கிறத மட்டும்தான் அவன் டார்கெட் பண்ணுவான். கத்தரை விட்டு உன்னை பிரிக்கணும்பா, ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கணும்பா, ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கணும். ஜனங்கள் நடந்து வரும்போது ராஜா கேட்கிறாரு, இந்த ஜனங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு. அதுக்காக போய் கூலி பேசி ஊழியக்காரனை வர வச்சு, எப்பா நீ மலை மேல் நின்று இந்த ஜனங்களை சபிச்சிருப்பா, இந்த ஜனங்களை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு உடனே ஊழியக்காரன் வந்து நின்று வாயை திறந்து சபிக்கிறதுக்கு நினைச்சா அவன் வாயில இருந்து வரதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. உடனே உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒன்னாலே சபிக்க முடியலையா, நீ ஏன் ஜனங்களை சபிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, இந்த ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்கள், இந்த ஜனங்களை சபிக்க முடியாதுப்பா. சரி, இந்த ஜனங்கள் அழிவதற்கு என்னதான் பண்ணணும்னு கேட்கும்போது அந்த தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இந்த ஜனங்கள் தப்பு பண்ணாங்கன்னா, இந்த ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்கன்னா, நீ உங்க ஊர்ல இருந்து ஒரு 10 நல்ல கேர்ள்ஸை, நல்ல அழகான பிள்ளைகளை அவங்க ராஜ்யத்துக்குள்ள அனுப்பிடு. அவங்க அவங்களோட சேர்ந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அந்நிய நுகத்துல போய் இப்படி விழுந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கர்த்தர் அவங்கள விட்டு போயிடுவாரு. ஆண்டவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாருன்னா அவங்க ஈஸியா புடிச்சுக்கலான்ற ஐடியா அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் அத்தனை ஜனங்களும் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளான. சிஸ்டர், பிரதர், உங்களை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு, தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன காரியம், ஆண்டவர் உங்களை குறி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு கொடுத்து, ஒண்ணு தலைமையை கொடுத்து, இல்லைன்னா பணத்தை கொடுத்து, இல்லைன்னா அதிகாரத்தை கொடுத்து, அவனுடைய டார்கெட்டே ஒன்னே ஒண்ணுதான், ஏதோ ஒண்ணு கொடுத்து ஆண்டவரை விட்டு ஒண்ணு பிரிக்கணும். ஆனா நீங்க எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம் என்னன்னா, என்ன வந்தாலும் நான் உங்களை விட்டு மட்டும் நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட்டு மட்டும் நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. என்ன வேணாலும் வரட்டுமே, என்ன நடக்கட்டுமே, எனக்கு புகழ்ச்சி கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல நீர் என் கூட இருப்பீர் ஆண்டவரே. எனக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை எனக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு பணத்தை கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க ஆண்டவரே. எதுவுமே உங்களை விட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, பிரிக்க முடியாது. இந்த ஒரு தீர்மானத்தை மட்டும் நீங்க எடுங்க, இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தைரியம் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு வியாதி வரும்போது தைரியம் வரல. ஏன் உங்க தைரியம் என்ன போச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலை கையில விரியன் பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் கூட கடிச்சு தொங்குது, அப்படியே அவனுக்கு வந்து தைரியம் இருந்துச்சு, பயம் வரல. கப்பல் சேதத்துல அவ்வளவு தூரம் கப்பல் எல்லாம் அடிச்சு நடுக்கடல்ல இருக்கிறாங்க, பயம் வரல. ஏன்? வேற ஒண்ணுமே இல்லை, அவனுக்குள்ள யார் இருக்கிறான்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரியா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற தைரியம் கூட நம்ம நிறைய பேருக்குள்ள இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம நிறைய பேர் யாரோடையே இல்லைன்னா கர்த்தரோடையே கேட்கல. பணத்தோட இருக்கலாம் பிரதர், காரோட இருக்கலாம் பிரதர், ஆனா யாரோட இருக்கணும் அப்படின்னா கர்த்தரோட. திருச்சபையில பதவியோட இருக்கலாம் பிரதர், பதவி இல்லாம கூட இருக்கலாம் பிரதர், அதெல்லாம் பெருசா இல்லை பிரதர். என்ன பண்ண போறாங்க?
என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஒண்ணுமே கிடையாது பிரதர். இங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் அதே நாவு நம்மளை குறித்து தூட்டி பேசுவாங்க. அவ்வளவுதான் பிரதர். நீங்க அதிகாரத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, இறங்கும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க. அவ்வளவுதான் பிரதர். இவங்க கொடுக்குற அவார்டை வச்சு, இவங்க கொடுக்குற மதிப்பை வச்சு இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், இந்த கால் நடக்கிற வரைக்கும், இந்த கையில எடுத்து வாயில சாப்பிட்ற வரைக்கும் தான் பிரதர் நமக்கு மரியாதை. அதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த உலகம் மறந்துடுவாங்க. ஒரு 10 நாள் படுக்கையில் படுத்து கிடக்கும் போது ஊரில் இருக்கிற அத்தனை பேர் உங்களை விசாரிப்பாங்க. அதே 10 நாள் படுக்க 3 மாசம் படுக்கையை மாறிச்சுன்னா விசாரிக்கிறவங்க 25% குறைஞ்சிருவாங்க. அதே 3 மாசம் படுக்க 3 வருஷமா மாறிச்சுன்னா கிட்டத்தட்ட 90% பேர் உங்களை மறந்துடுவாங்க. அதே 3 வருஷம் உள்ள படுக்க 10 வருஷமா மாறிச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம எப்படி மாறுவோம்னா அவங்களுக்கு கூட சலிப்பா தான் பிரதர் மாறுவோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திற்கு படுத்தாலும் அங்கேயும் இருக்கிறீர். இயேசு மட்டும் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னா, யார் என் கூட இல்லைன்னா கூட, யார் என் கூட வரலன்னா கூட, நான் எங்க படுத்திருந்தாலும், நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும், எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். காரணம் என்னன்னா அவரே என் கூட இருக்கார்ல, அவரே என் கூட இருக்கார். அவர் என் கூட பேசுறாருப்பா, அவர் என் கூட பேசுறாருப்பா.